புராணம் என்பது ஒன்றும் இல்லை, ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் வரலாற்றை திரித்த கதை தான் புராண கதைகள், வேற ஒன்றும் இல்லை. பார்க்கடலை கடைந்ததுன்னு ஒரு கதை வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்கடலை கடைந்தாங்க அப்படின்னு. மேரு மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்கிற பாம்பை கயிறாக வைத்து கொண்டு பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் என்கிற, இதெல்லாம் வந்து புராணத்தில் குறியீடுகளாக சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கடலை கடையணும்னா தேவர்கள் மட்டும் கடைய முடியாது, அமுதம் கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க யார் வந்து சேர்ந்தாதான் கடைய முடியும், அசுரர்களும் வந்து சேர்ந்தாதான் இல்லை. அப்போ அசுரர்களும் சேர்ந்து அதை வந்து கடைஞ்சாதான் அதை வந்து கடைய முடியும் அப்படிங்கிறது. அப்போ கடையணும்னு தேவை வரும்போது அமுதம் கிடைக்கும் போது யாரை கூப்பிட்டான்? அசுரர்களை கூப்பிட்டான். இந்த புராணத்திலே சொல்லுகிறான், கடைசியாக அமுதம் கிடைச்சப்ப அசுரர்கிட்ட கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்கூடாதா? கொடுக்கணுமா கொடுக்குதா? புராணமே சொல்லுது, கடைசியாக அசுரர்கள்ட்ட அந்த அமுதத்தை கொடுக்கல. அசுரர்கள்ட்ட அமுதத்தை கொடுத்தா அதை தப்பாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. நாங்கள் அப்படிதான்ப்பா அதிகாரத்தை எங்ககிட்ட கொடுத்தா தப்பாக பயன்படுத்துவீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அமுதம் அன்னைக்கு எங்ககிட்ட இருந்து பறி போயிருக்கலாம். அது அந்த காலம், புராண காலம். பார்க்கடலை கடற்கிறது கூப்பிட்டுட்டு கடைசியா வந்து அமுதத்தை கொடுக்காம போறதுங்கிறது. அதே மாதிரிதான் இன்னைக்கு அதிகாரத்தை கடையணும் போதும் ஓட்டு போடுறதுக்கு நம்மளை கூப்பிடுறான். நம்ம இல்லாம அதிகாரத்தை கடைய முடியுமா, உருவாக்க முடியுமா? அதிகாரம் வந்த பிறகு அவனே முழுக்க சாப்பிட்டு மிச்ச மீதிய நம்மகிட்ட கொடுவாங்கிறான். இது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவின் காலம். இங்கு யாரும் அமுதத்தையும் திருட முடியாது, அதிகாரத்தையும் திருட முடியாது. உங்களுடைய ஒட்டுமொத்த புராணத்தையும் டீகோட் பண்ணுவோம். அடிமை நந்தராக எங்களை அடையாளப்படுத்திய புராணம் கிழித்தெறியப்படும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.